மச் ஆஃப் ஏசியன் பிச்சர்ஸ்லயே ஆடிட்டு ஒண்ணு போயிட்டு துபாய் 2020 இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா எந்த டோர்னமெண்டா இருந்தாலும் துபாய், ஐபிஎல்லா இருந்தா துபாய், ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி துபாய், T20 வேர்ல்டு கப் துபாய். ஸோ டூ மச் ஆஃப் திஸ் ஏசியன் கண்ட்ரி பிச்சர்ஸ், இந்தியன் பிச்சர்ஸ் துபாய், இந்தியன் துபாய் இப்படி ஆடி ஆடி இந்த செனா கண்ட்ரிஸ் உடைய மேட்சஸ் நம்ம ஆடாம விட்டோம்னு நினைக்கிறீங்களா நீங்க ரொம்ப? டூ மச் ஆஃப் லோக்கல் கிரிக்கெட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கருண் நாயருக்கு. கருண் நாயருடைய இந்த ரொம்ப நாளைக்கு சின்ன கம்பேக் வந்தது. அது இங்கிலாந்துல வராம இந்தியாவில் வந்ததுன்னா குழந்தை இந்த வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச் வந்தது. அதுல வந்து அவர் ஒருத்தர் 5 செஞ்சுரி அடிச்சிருப்பாரு 4 இன்னிங்ஸ்ல. அதுதான் அங்க போனா அங்க வேற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், குவிக்கா இருக்கணும், பேக்ல க்ளோஸ் டு த பாடி ஆகணும்னு திருப்பி சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்ல பேட் நீட்டின் போனீங்கன்னா சொல்லி எடுப்பாங்க. இன்னைக்கே பாருங்க, நீ பண்ணணும் நம்மள என்ன பண்றாங்க, ஹேசல்வுட் ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க பாத்தீங்களா, ஓடி வந்து ஜெப்சன் அவரே 6'6" 6'2" ஓடி வந்து பவுன்ஸ் பண்றாரு. அவரை ஃப்ரண்ட் ஃபுட் நீங்க எப்படி அடிப்பீங்க நம்ம சொல்லுங்க. அது எப்படி கிரவுண்ட் எங்கேயோ அடுத்த ஊர்ல இருக்கு பவுண்டரி, பெரிய கிரவுண்ட் பாயிண்ட்ல இருந்து த்ரூ அவுட் ஷாட் 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வருது. ஸோ நீங்க கிளியர் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் அரகுர ஸ்டாப்ல கிளியர் பண்ண முடியாது, ஃபுல் ஃபிளெஜ்டா அடிச்சாதான் கிளியர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இங்க பேக் ஃபுட்ல கிளைட் பண்றதுக்கு, ஸ்லாஷ் பண்றதுக்கு அதெல்லாம் கத்துக்க வீரேந்தர் சேவாக் ஆடுற மாதிரிலாம். அது இல்லாம இந்த ஃப்ரண்ட் ஃபுட் கிரிக்கெட் வேலைக்கு ஆகாது. இதுல நம்ம போலர்ஸ்ல வருண் டாப் கிளாஸ். பட் வருணுக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த பிச்சர்ஸ்ல. என்னன்னா, டிஆர்எஸ்ல போகும்போது எல்பிடபிள்யூ இன்வேரிபிளி ஸ்டம்ப் ஹைட்டுக்கு மேல தான் போகும். ஏன்னா பவுன்ஸ் இல்லை இந்த பிச்சர்ஸ். இதே லோக்கல்ல கிடைக்கக்கூடிய எல்பிடபிள்யூ எதுவுமே அங்க கிடையாது. நான் பார்த்தேன், எல்லாமே மேல போகுது, ஸ்டம்ப் ரேஞ்சுக்கு மேல போகுது பேட்ல பண்ணும்போது.